வணக்கம் நேர்களே. தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு எடுத்தாலே அதுல நீட் அப்படிங்கிறது இல்லாம இருக்காது. இப்ப நடந்த நீட் தேர்வுல கூட பல்வேறு குளறுபடிகள் அப்படிங்கிறத செய்திகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலேயே திமுக அரசு இந்த நீட் தேர்வை கடுமையா எதிர்க்குது. நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு பல்வேறு போராட்டங்கள் மட்டும் கிடையாது, சட்டப்பேரவையிலையும் தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. ஆனா இப்போ ஆட்சியில அமர்ந்திருக்கக்கூடிய தாவேக அரசோட நீட் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீட் தேர்வை முன்னிறுத்தி திமுக நடத்தின போராட்டங்களை தாவேக அரசு விமர்சிச்சாங்க. அதாவது போராட்டங்கள் நடத்தினா மட்டும் போதுமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சாங்க. ஆனா இப்போ அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்படி நீட் மட்டும் கிடையாது, மேட்டூர் அணை, அதாவது இது ஜூன் மாசம், இப்போ மேட்டூர் அணையில இருந்து தண்ணீர் திறக்கணும், அது குறித்தும் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் தாவேக அரசு முன்வைக்கல. அதே போல மேகதாது அணை விவகாரம் குறித்தும் தாவேக அரசு வாய் திறக்க மறுக்குது. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். இது நச்சுன்னு 4 கேள்வி. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னாரு பேரறிஞர் அண்ணா. அதாவது இந்திய நாட்டோட பிராந்திய மற்றும் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை சுட்டிக்காட்ட பயன்படுத்திய புகழ்பெற்ற அரசியல் முழக்கம் தான் இது. இந்த கூற்று அப்படியே இந்த கால இளைஞர்களுக்கு ஏற்றார் போல மாற்றி கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? தேசிய பிரச்சனைகளுக்காக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் உருவாக்கிய கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி எங்க? அதே போல தமிழ்நாட்டை பாருங்க. தமிழ்நாட்டுல சினிமா மோகத்துல ஓட்டு போட்டு ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்த இளைஞர்கள் எங்க? இதுக்காக தான் இந்த டைலாக சொன்னேன். மாணவர்களுடைய முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடியது நீட் தேர்வு. இந்த தேர்வு எப்படி வந்தது அப்படிங்கிற வரலாறு கொஞ்சம் பாப்போமா? 2011ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இருந்தது. அது வரைக்கும் நீட் தேர்வு வரல. நீட் முதல் தேர்வு 2016ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் வந்தது. அப்போ ஒன்றியத்துல ஆட்சியில இருந்தது பாஜக, மாநிலத்தை ஆண்டது அதிமுக. இப்போ இதுல இருந்து நீட் தேர்வு வரதுக்கான காரணம் யார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்படி தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய நீட் தேர்வை ஆரம்பத்தில இருந்து திமுக எதிர்த்துட்டு மட்டும் தான் வருது. 2026-27 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வை ரத்து செஞ்சு பள்ளி பொது தேர்வு மதிப்பெண் அடிப்படையில மாநில அரசுகளை மருத்துவ படிப்புக்கான இடங்களை நிரப்ப அனுமதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சாரு திமுக தலைவர். தொடக்கத்தில இருந்து ஏழை, கிராமப்புற, அரசு பள்ளி, தமிழ் வழி பயின்ற சமூக ரீதியிலான பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிரானதா இந்த நீட் தேர்வு இருந்து வருது. பல லட்சம் ரூபாய் செலவழித்து பெறக்கூடிய சிறப்பு பயிற்சி இல்லாம இந்த நீட் தேர்வுல வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா இந்த நீட் தேர்வு முறைய ரத்து செய்யணும், மோசடி தேர்வுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் இத கடுமையா எதிர்க்கிறாரு. இது இப்ப மட்டும் இல்லைங்க, ஆட்சியில இருந்தப்ப கூட நீட் விவகாரத்துல நிறைய ஆர்ப்பாட்டங்களை திமுக முன்னெடுத்திருக்கு. ஏழை எளிய பின்னணியில இருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய கனவுகளை சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு நமக்கு வேண்டாவே வேண்டாம். திமுக அரசால தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர மறுக்கிறாரு. இந்த மசோதாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒப்புதல் தான் தமிழ்நாட்டு மாணவர்களோட எதிர்காலத்தை காப்பாற்றும் அப்படின்னோ நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னோ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீட் விவகாரத்தை பொறுத்தவரையில் அது ஒரு மிக கடினமான ஒரு விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் இது தேர்தல் பிரச்சனையாக பார்க்காமல் இது ஒரு கோட்பாடாக மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி அப்படின்ற அந்த 5 முழக்கங்களில் ஒரு முழக்கத்துடைய ஒரு வெளிப்பாடாக இந்த மாநில சுயாட்சியை சார்ந்த விவகாரமாக நீட்டை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருந்தோம். பல சட்ட போராட்டங்களை எடுத்தோம். அந்த பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது. அது குடியரசுத் தலைவர் இடத்துல போய் அது தேங்கி கிடந்த வரலாறுலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த அரசுக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்கா? இப்போ மும்மொழி கொள்கையிலேயே இவங்க ஒரு சாஃப்ட் டோனை எடுக்கிற ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது எதுக்கு கேட்டாலும் ஒரு பிரச்சனைக்கான ஒரு கேள்வியை கேட்டால் அது நாங்கள் திமுக மாதிரி கையாள மாட்டோம். சரி, திமுக மாதிரி கையாளலைன்னா வேறு எப்படி நீங்கள் கையாள போகிறீங்கன்னு மக்களுக்கு சொல்லணும். 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி திணிப்புக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. அதனால தானே ஏதோ கேட்டால் நாங்கள் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நாடகம் ஆடிச்சு அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை, மும்மொழி விவகாரத்தில் ஆப்ஷனல் ஸ்டடீஸில் பேசுகிறீங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆட்சியில் அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் புலம்புறாங்க. தமிழுக்கு மாற்றாக வேறு மொழிகள் படிக்கக்கூடிய ஒரு
ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கான எந்த தீர்வும் சொல்லாமல் போகிற போக்கில் பொத்தாம் பொதுவாக நாங்கள் திமுக மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். நீட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீட்டு மாத்திரமல்ல சிபிஎஸ்சிலேயே குளறுபடிகள் நடக்குது. இந்தியாவுடைய கல்வி கட்டமைப்பை பற்றிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும்போது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷ்னல் பவர்ஸ் அப்படின்ற ஒரு வாதம் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்வு ஒரே சிலபஸுக்கு பதிலாக அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றாற் போல கல்வி கட்டமைப்பை வடிவமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தேவையும் ஒரு கோரிக்கையும் பெரும்பாலான இளைஞர்கள் கிட்டேருந்து வந்திருக்கும்போது இதை தாவேகா அரசில் இருக்கும்போது கையாளுவதிலே சிக்கல்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது என்னுடைய பார்வை. 2017ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தேர்வுகள்ல நம்பகமான, திறமையான, வெளிப்படையான, நியாயமான, சர்வதேச அளவிலான மதிப்பீடுகளை வழங்குறது, கல்வியில சமத்துவத்தையும் தரத்தையும் மேம்படுத்துறது போன்ற நோக்கத்தோட இந்த தேசிய தேர்வு முகமையை தொடங்குச்சு. ஆனா இந்த வருஷம் மட்டும் தொடர்ந்து பல தேர்வுகள்ல குளறுபடியை செஞ்சு மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கு இந்த முகமை. கடந்த மே 3ஆம் தேதி அன்னைக்கு இந்தியா முழுவதுமே 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான தகுதி தேர்வான நீட்டை எழுதி மருத்துவ கனவோட முடிவுக்காக காத்திருந்தாங்க. ஆனா ஏற்கனவே பல முறை நடந்தது போல இந்த முறையும் வினாத்தாள் கசிவு மோசடி அம்பலப்பட்டது. நீட் தேர்வுல வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது ஒரு மோசடி நெட்வொர்க் தொழிலாவே பல வருடங்களாகவே நடந்து வருது. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இது ஒரு கல்வி மாஃபியா செயல் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தாரு. அடுத்தடுத்த விசாரணைகளை பல இடைத்தரகர்கள், கோச்சிங் சென்டர் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள், தேர்வு மைய பணியாளர்கள்னு பல பேர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பெரிய புள்ளிகள் பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இதுல இருக்கு. இப்ப நடத்தப்பட்ட இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதால மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள் பல பேர் இருக்காங்க. தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி மோசடி மூலமா தகுதியற்றவர்களை மருத்துவ படிப்புக்குள்ள ஊடுருவ விட்டு நேர்மையா படிக்கக்கூடிய மாணவர்களை காவு வாங்கி கொண்டிருக்கு இந்த தேர்வு முகமை. ஒரு கட்சியுடைய தலைவர் என்பதெல்லாம் தாண்டி நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்ன்றதை மறந்துடாதீங்க. இந்த மாணவர்கள் லைஃப்பில் ஏதோ நல்லா எக்ஸாம் எழுதிட்டேனே, அடுத்து எப்படியாச்சும் நான் டாக்டர் ஆகிடுவேன், டாக்டர் கனவுகளோடு போயிடுவேன், அரசாங்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு அரசு மருத்துவமனைகளில் எனக்கான சீட் கிடச்சுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இந்த வாட்டி எக்ஸாம் எழுதினாங்க. அவங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஏமாற்றம், வலி. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து உள்ளே போகக்கூடிய மாணவர்கள் கிடைக்கக்கூடிய அழுத்தம், காதில் ஸ்டட்டு போட்டிருக்கீங்களா, தாலி போட்டிருக்கீங்களா, எல்லாத்தையும் கட்டுங்கன்றாங்க. ஆனால் இங்கே ஏதாவது ஒரு மற்ற பிரச்சனைகளை இது மாதிரி கையாளுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் மேலே மட்டும் தொடர்ந்து இந்த எக்ஸாம்ன்ற பேரில் மிகப்பெரிய அளவில் வன்முறை நடந்துக்கிட்டே இருக்குது. இதை விஜய் அவர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை எதிர்த்து யார் கேள்வி கேட்குறாங்களோ இல்லையோ, நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இது மாநில சுயாட்சியுடைய பிரச்சனை. நம்முடைய கல்வியை நம்மளால் முடிவெடுக்க முடியலன்றதை விட மோசமான விஷயம் கிடையாது. ஆனால் இதில் விஜய் அவர்கள் காக்கக்கூடிய அமைதின்றது மிகப்பெரிய ஆபத்து. அதை ஒரு மாணவர்களாக பல பேரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இன்னைய வரைக்கும் உங்களுடைய அமைதி மட்டும் தான் எங்களுக்கு பதிலாக கிடைக்கிறதே தவிர இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கல. ஆனா அதுவே தேர்தல் பிரச்சாரங்கள் அப்போ போலி வாக்குறுதிகள் மூலமா மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்கன்னு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாரு விஜய். இப்ப ஆட்சி கட்டல அமர்ந்து நீட் விவகாரம் குறித்து வாய் திறக்க மறுக்கிறாரு. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய நீட் விவகாரத்துல தாவேகா அரசோட நிலைப்பாடும் முதல்வர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடும் என்ன அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய கேள்வியாவே இருக்கு. நீட் எக்ஸாம் ஒவ்வொரு வாட்டி ரிசல்ட் வரும்போது இன்னைக்கு எத்தனை டாக்டர் உருவாக்கிருக்காங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வளர்ந்துருக்காங்கன்னு யோசிக்கிறத விட இந்த வாட்டி யாருமே சாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலை கடந்த சில ஆண்டுகளாக இருக்குது. அது அனிதாவில் ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் பல மாணவர்கள் தற்கொலை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பேப்பர் லீக் ஆகிருக்கு. இன்னும் பல மாணவர்கள் தங்களோட நல்லா எக்ஸாம் எழுதுறோமே கனவுகளை இழந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அமைதி காத்துட்டு இருக்காரு. ஒன்றிய அரசு எப்படியாச்சும் தமிழ்நாட்டு மேலே திணிச்சிடணுன்ற அந்த வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. பல மாணவர்கள் பதற்றத்தில் இருக்காங்க. இது முதலமைச்சர்களுக்கு தெரியறதே இல்லை. இதே முதலமைச்சர் கட்சி தொடங்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கல்வித்தரம்ன்றது கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றணும்னு சொன்னார். இன்னைக்கு அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நடுவில் சமீபத்தில் கூட இது நீட் மட்டும்தான் எக்ஸாமா, இது மட்டும்தான் படிப்பான்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ மாற்றி மாற்றி பேசக்கூடிய பேச்சு ஒன்றிய அரசை எதிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு வலிமையற்ற முதலமைச்சர்னு சொல்லிட்டு பல பேரும் ஒரு பயத்திலையும் ஒரு கோபத்திலையும் இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்காரு. இங்கே ஒரு தாவேக கட்சியாக பல இடங்களில் உங்களுடைய நிலைப்பாடுகள் சொல்லாமல் வந்திருக்கலாம், அமைதி காத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சர், அதிமுக அரசு
கையெழுத்து போடக்கூடாத முக்கியமான ஒரு எக்ஸாமில் ஒன்று இந்த நீட் எக்ஸாம். ஆனால் அதில் கையெழுத்து போட்டாங்க. மாணவர்களுக்கு தொடர்ந்து பல விதத்தில் அந்த துரோகத்தை பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அதை அவங்க ஏற்றுக்கவே தயாராக இல்லை. அதுக்கான எதிர்ப்பையும் அவங்க சரியாக தெரிவிக்கலை. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சராக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய நிலைப்பாடு பார்த்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு 2 வாட்டி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் அது ஆளுநருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து ஆளுநர் ஏற்றுக்கலன்னு தெரிஞ்ச உடனே தொடர்ந்து அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் தொடர்ந்து போராடி தொடர்ந்து சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. இதுக்கான அடுத்த கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருந்தா கூட அதை கண்டிப்பாக ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. இப்போ தொடர்ந்து எந்தெந்த விதம்லாம் இருக்கோ எல்லா விதத்தையும் திமுக அரசு போராடி இருக்கு. எதிர்ப்பை வலிமையாக தெரிவிச்சிருக்கு. ஆனால் விஜய் அவர்களுக்கு பாஜகன்ற வார்த்தையும் வராது, ஒன்றிய அரசை எதிர்க்கவும் முடியாதுன்றதை நாங்கள் பல இடத்துல பார்த்துட்டோம். அப்போ இதுலேயும் உங்கள் நிலைப்பாடு இப்படி இருக்கக்கூடாது. வெறுமனே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் அதை சட்ட ரீதியான போராட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆகணும் விஜய் அவர்களே. சரி, இதுதான் இப்படி அப்படின்னு பார்த்தா விவசாயிகளோட பிரச்சனையும் அப்படிதான். புதிய ஆட்சியாளர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதாவது மேகதாது அணை விவகாரத்துல வாய் திறக்காத தாவேக்கரசு இப்போ மேட்டூர் அணை தண்ணீர் திறப்பு விவகாரத்திலையும் மெத்தனம் காட்டுது. மேட்டூர் அணையில இருந்து காவிரி டெல்டா மாவட்டங்களோட பாசனத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு தண்ணீர் திறப்பாங்க. ஆனா இந்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதே யாருக்கும் தெரியல. அதே 2022ஆம் ஆண்டு என்ன நடந்தது தெரியுமா? முதல் முறையா மே மாசம் மேட்டூர் அணையில இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வரலாற்று சாதனையை புரிஞ்சாரு. இது சுதந்திர இந்தியாவிலேயே முதல் முறை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்போ மேட்டூர் அணையோட நீர்மட்டம் குறைந்து வருவதாலையும் கர்நாடக அணைகள்ல போதிய தண்ணீர் இல்லாததாலையும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட வாய்ப்பே இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, முந்தைய திமுக ஆட்சியில அணை திறப்பதற்கு முன்னாடியே கால்வாய்கள் எல்லாமே தூர்வாரும் பணிகள் தீவிரமா நடக்கும். ஆனா இப்போ புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தூர்வாரும் பணிகள் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. தூர்வாரும் பணிங்கிறது கடந்த ஆட்சியில ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்க போறோங்கிறது முன்கூட்டியே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே டெண்டரை விட்டு தூர்வாரும் பணியை செய்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கும் போது கடைமடை பாசன பகுதியில் சென்றடைவதற்கு தயார் நிலையில் வச்சிருப்பாங்க. தண்ணியை திறந்து விட்டா கடைமடை பாசனம் எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் தண்ணி போயிட்டு இருக்கும். விவசாயிகள் உடனே சாகுபடி பணியை தொடங்குவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த புதிய அரசு வந்ததுக்கு பிற்பாடு அந்த தூர்வாரும் பணி எங்கே நடக்குதுன்னு தெரியல. அதே அந்த தூர்வாரும் பணியை விரைவாக செய்து உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு அந்த கமிட்டியை போடணும். விவசாயிகளுக்கு தூர்வாரும் பணிக்கு கமிட்டியை போடணும். கமிட்டியை போட்டு அந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் அந்த கமிட்டியை கூப்பிட்டு அவங்க ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் அந்த தூர்வாரும் பணியை தொடரும் போது தான் நாங்கள் எந்தெந்த இடத்துல இந்த தூர்வாரும் பணி செய்ய முடியும், இது செய்ய முடியாது, இது ரொம்ப மோசமான இருக்குது, 10 வருஷமா இது தூர்வாரும் பணியே செய்யாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு தூர்வாரும் பணி தொடக்கத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கருத்தையே கேட்காம எந்த விதமான இதுவும் இல்லாமல் தூர்வாரும் பணி செய்யறதுங்கிறது கேள்விக்குறியா இருக்குது எங்களுக்கு. ஆனால் இதே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தூர்வாரும் பணியும் சிறப்பாக முடிச்சாங்க. அதே போல மேட்டூர் அணையிலிருந்து இப்போ பாசனத்துக்கு தண்ணியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 முறை அதை தண்ணி நிரம்பி உபரி நீரே வந்துகிட்டு இருந்துச்சு. அவ்வளோ தண்ணி எஸ்எஸ்ஆ குறுவை சாகுபடி சம்பா சாகுபடி தான் சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எடுப்புலேயே தண்ணியே இல்லாமல் போயிடுச்சு சொன்னால் குறுவை சாகுபடிக்கும் கேள்விக்குறியா போயிடுச்சு. தூர்வாரும் பணியும் நடக்கலையாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அந்த தூர்வாரும் பணிக்கு விவசாயிகளை கமிட்டியை வச்சு கமிட்டியோட கூட்டத்தை போட்டு விவசாயிகளை கருத்துக்களை கேட்டு அதை செய்யறதுக்கான ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதை பார்க்கும்போது இதே நிலைமை இருக்கும்போது முன்கூட்டியே தண்ணி வராது, ஏன் நம்ம தூர்வாரும் பணி செய்யணுங்கிற நோக்கத்தில் இருக்காங்களாங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியா தெரியும். அடுத்ததா மேகதாது அணை விவகாரம். தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களுக்கிடையே பல வருஷமா நிலவக்கூடிய ஒரு முக்கியமான நதிநீர் பிரச்சனை தான் இது. கர்நாடக அரசு காவிரி ஆற்றுக்கு குறுக்கே அணை கட்ட முயல்வதும் அதை தமிழ்நாடு அரசு கடுமையா எதிர்ப்பதும் தான் இந்த விவகாரத்தோட முக்கிய அம்சமாவே பார்க்கப்படுது. அந்த அணையானது கட்டப்பட்டா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவிரி நீரானது தடைப்படும். இதனால டெல்டா மாவட்ட விவசாயிகளோட வாழ்வாதாரம், பல மாவட்ட மக்களோட குடிநீர் ஆதாரம், இது எல்லாமே பாதிக்கப்படும். இன்றைக்கு விவசாயிகள் சம்பந்தமான பிரச்சனைகளை தமிழக அரசு இன்னும் கூடுதலான புரிதல் இல்லாம இருக்கு. இன்றைக்கு கூடுதலான விவசாயினுடைய நிலைமை என்ன, டெல்டா மாவட்டத்துல இன்றைக்கு அதாவது ஒவ்வொரு விதமான பிரிவாக இன்னைக்கு முழுமையான ஆய்வு இல்லாம இன்னைக்கு மேலோட்டமான பார்வையில தான் இன்னைக்கு ஏற்கப்படுகிறார் என்பது எங்களுடைய நேரடி பார்வைக்கு தெரிய வருகிறது. இன்னைக்கு மேகதாது அணை கட்டிட்டா நமக்கு உரிய தண்ணீர், இந்த உபரி நீர் கூட இன்னைக்கு நிறுத்தப்படும். உபரி நீர் இன்னைக்கு 1000 கனேடி 1500 கனேடி இன்னைக்கு சில்லறையா வரக்கூடிய தண்ணீர் கூட நிறுத்தப்படும் அந்த அணை கட்டப்பட்டா. அப்போ டெல்டா மாவட்டம் விவசாயம் இல்லாத ஒரு பாலைவனமாக மாறக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறதா இருக்கு. இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம்
இன்றைக்கு அவங்க அந்த பகுதியினுடைய விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இன்னைக்கு வந்து மேகதாதுல வந்து அணை கட்டுவதாக அவங்க வந்து இன்னைக்கு அறிவிப்பு விடப்பட்டு இருக்காங்க. அதுல தமிழக அரசு இன்னைக்கு தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நாங்க சட்ட போராட்டத்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அறிக்கை என்பது வந்திருக்கு. சட்ட போராட்டம் வந்து இன்னைக்கு தீர்வாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய. இன்னைக்கு ஒன்றுபட்ட விவசாயிகளும் மற்றும் தமிழக அரசும் சேர்ந்து அது மேகதாது அணை கட்டுவதற்கு என்ன வழிமுறைகளோ அது போராட்ட வடிவத்திலையும் போனாதான் இதை வந்து நம்ம வந்து நிறுத்த முடியும். மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த தருணம். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கு. அதனால தாவேக அரசு இந்த விவகாரத்தை எப்படி கையாளணும், திமுக அரசு இந்த மேகதாது விவகாரத்தை எப்படி கையாண்டது, வாயே திறக்கலனா தாவேகாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இந்த விவகாரத்தை வந்து நம்ம காவேரி மேலாண்மை ஆணையம் அமைத்ததற்கு முன்னால் அமைத்ததற்கு பின்னால்னு ரெண்டு பிரித்து பார்க்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து 2 மாநில அரசுகளுடைய பேச்சுவார்த்தைகளும் சமரசங்களும் ரொம்ப முக்கியமானவையாக இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த ஆணையம் அமைக்கப்பட்டுச்சோ அந்த ஆணையத்திற்கான அதிகாரத்தின் அடிப்படையில் 2 அரசுகளுக்குமான பேச்சுவார்த்தை என்பது ஒரு பொருளற்றதாக தேவையற்றதாக மாறிடுச்சு. இதில் என்ன ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னா, ஒரு மாநில அரசுக்கு இந்த மாநில அரசுடைய உரிமைகளை எந்த சமரசமும் இல்லாமல் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இன்டென்ட் இருக்கணும், ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு உறுதி இருக்கணும். அது இந்த அரசுக்கு இருக்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசுக்கு இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம முன்னாடியே சொல்லுவோம், அங்கே காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாஜக ஆண்டாலும் சரி தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதிக்கப்படும். ஆனால் இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியுடைய அரசாங்கம் அதில் காங்கிரஸ் இடம்பெற்றிருந்த போது கூட, அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதும் நாங்கள் எந்த நிலையிலும் சமரசம் செய்யவில்லை. இன்றைக்கி கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய DK சிவகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் இருந்த வரை தான் பிரச்சனை. அவருடைய வார்த்தைகளில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திமுகவுடைய தலைவர் இருந்தவரை தான் பிரச்சனை. இப்போ விஜய் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களால் சமாளிக்க முடியும். அப்போ இங்கே காங்கிரஸுடைய கூட்டணி அந்த ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாவேகாவுடைய ஆட்சி, இந்த சிவகுமார் காங்கிரஸுடைய கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பதில் வச்சிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. பொத்தாம்பொதுவாக போகிற போக்கில் போகிறாங்க. நீதிமன்றத்தை நாடி உடனடியாக இந்த மேகதாது விவகாரத்திற்கு ஒரு தடையை வாங்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அது அந்த பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய வேலையை தாவேகா அரசு செய்திருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லி தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை வந்து 21 DMC சொல்லி, மாதம் 21 DMC சொல்லி, 25 DMC சொல்லி ஒவ்வொரு டிஎம்சியை கணக்கை சொல்லி தண்ணீர் திறந்து விடுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கர்நாடக அரசு இதுவரையிலையும் அதை வந்து அவங்க சொல்றதை வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. தண்ணியை திறந்து விடுறது கிடையாது, கணக்கை எடுத்துக்கிறதும் கிடையாது. ஆனால் அதே சூழ்நிலை இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால், தமிழக அரசு இன்னைக்கு இருக்கிற புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசு உடனடியாக அதுக்கு அழுத்தம் கொடுத்து பாரத பிரதமரை பார்த்து எங்களுக்கு தமிழகத்தில் கிடைக்க வேண்டிய தண்ணீரையே உடனடியாக நாங்கள் கொடுக்கறதுக்கு வலியுறுத்தணும். அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து இங்கே ஆட்சியில் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதே போல் இதே ஆட்சி தான் அங்கே இருக்குது, ஆட்சி நடந்துக்கிட்டு காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அந்த பிரதமர்கிட்ட அந்த முதல்வர்கிட்ட பேசி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து சட்ட போராட்டம் நடத்துறீங்க சொல்றீங்களா? அது சட்ட போராட்டம் கிடையாது. எங்களுக்கு கிடைக்கிறது இப்போ வாழ்வாதார பிரச்சனை இருக்கு. இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கண்டது உடனடியாக தண்ணீர் திறப்பதுக்கு உண்டான பணியை நீங்க செய்யணும். நீங்க டெல்லிக்கு போறீங்க, பாரத பிரதமரை பாக்குறீங்க, மேகதாட்டு சம்பந்தமாகவும் பேசல, காவிரி சம்பந்தமாகவும் பேசல. அப்ப எப்படி நீங்க போய் அங்க முதல்ல பிரதமரை பார்த்துட்டு வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்களா எங்களுக்கு சந்தேக பார்வையா இருக்குது. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து அதுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்றுக் கொடுத்தாதான் நாங்க வந்து இந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்ய முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறப்பது வழக்கம். ஆனா இந்த ஆண்டு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த விவசாயிகள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னா நாங்க விவசாயம் செய்யத்தோட இதை விட்டுட்டு போயிடும். ஏன்னா எல்லாம் தரிசா போயிடும், வேற வழியே இல்லை, எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதனால தமிழக முதல்வர் உடனடியாக அழுத்தம் கொடுத்து பெரிய லெவல்ல நீங்க ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும், அந்த கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு தண்ணீரை கிடைக்கலன்னா நாங்க தமிழகத்துல இது மாதிரி நாங்க பெரிய லெவல்ல ஒரு போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி இந்த அரசு அது மாதிரி சொன்னாதானே அவங்க பயப்படுவாங்க. நீங்க வாயே திறக்காம தான் எப்படி கர்நாடக அரசு எப்படி எங்களுக்கு தண்ணி விடும்? ஆனா அந்த முதல்வர் சொல்றாரு, நாங்க வந்து மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு தமிழ்நாட்டுல கேள்வி கேட்கணுங்கிற அவசியமே யாரையும் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த அரசு இந்த முதல்வர்லாம் எங்களுக்கு பொருட்டாவே இல்லைன்னு அவர் நேரடியாவே பகிரங்கமா மக்கள் மத்தியில ஒரு பிரஸ் மீட்டியா கொடுக்குறாரு. அதற்கு ஒரு மதிப்பு செய்தி சொல்ல இந்த தமிழக முதல்வர் இது இல்லை.
அதே போல கர்நாடக சம்பந்தமா வந்து மேகதாட்டு சம்பந்தமா ஒரு அறிக்கை கொடுத்து உடனடியா எங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை விடணும், நான் மேகதாட்டு அணைத்த கட்டுறதை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட இது வரையும் பேசலாங்க. இவர் தான் எல்லாம் வேளாண்துறை அமைச்சரும் வாயை திறக்கலங்கும் போது எங்களுக்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இதே நிலை நீடித்தால் எங்களுடைய விவசாயிகள் வாழ்வாதாரம் வந்து டெல்டா மாவட்டத்தில் கேள்விக்குறியா போயிடும். இன்னைக்கு இதை நம்பி 22 மாவட்டங்கள் குடிநீர் ஆதாரத்தை நம்பி இருக்கிறது, 12 மாவட்டங்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிறது. இந்த கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் வரலன்னு சொன்னா விவசாயிகள் வாழ்வாதாரம் கேள்வியா போயிடும். இதுக்கு முதல் காரணம் தமிழக முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்படி இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி மேடைகள் ஏறி உணர்ச்சி பொங்க நரம்பு வெடிக்க வீர வசனங்களை பேசின முதல்வர் விஜய் அவர்கள் நிறைய விஷயத்துல வாயை திறக்காம உம்முன்னு இருக்காரு. அந்த லிஸ்ட்ல இருமொழி கொள்கையும் இருக்கு. அப்போ இந்தி திணிப்பு போலித்தனம் எந்த அடிப்படையில் வராங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, தனியார் பள்ளிகளில் ஹிந்தி இருக்குல்ல அப்படின்ற அடிப்படையில் அந்த போலித்தனம்ன்றார். அப்போ இவங்க நேர்மையானவர்களாக இருந்தால் இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஜியோ போடுங்க, நாளைக்கு போட்டு திமுக மாதிரி போலித்தனமாக நாங்கள் இந்தியை அனுமதிக்க மாட்டோம், அதனால் தமிழ்நாட்டில் இந்திக்கு முழு தடைன்னு சொல்லுங்கள். கல்வி நிலையங்களில் முழு தடைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால், உங்களுக்கு அந்த துணிச்சல் இருந்தால், நீங்கள் பேசக்கூடிய அரசியல் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் உண்மை இருந்துச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது போலித்தனம் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஒரே ஒரு ஜியோவை போடுங்க. தமிழ்நாட்டில் 3வது பாடமாக ஹிந்தி கற்றுத்தர முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுங்க. தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, அது உங்களால் போட முடியாதனால வெறும் ஹெட்லைன்ஸுக்காக, ஒரு ரீல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் வெற்று கோஷங்களையும் வெற்று அறிவிப்புகளையும் வெற்று ஸ்டேட்மெண்ட்டுகளை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. விஜய் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அதே காலகட்டத்தில் ஒன்றிய அரசிடமிருந்து பிஎம்ஸ்டி ஸ்கீமுக்கான கையெழுத்துக்காக அந்த கடிதம் வருது. இன்னைய வரைக்கும் அதுக்கான சரியான நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் தெரிவிக்கவே இல்லை. மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுப்பாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி இருக்கும்போது தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு மாணவர் அமைப்பு வந்து மும்மொழி கல்விக் கொள்கையை விஜய் அவர்கள் பரிசீலிக்கிறதாக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு RSS அமைப்பை சேர்ந்தவங்க, ஒரு RSS அமைப்புடைய சித்தாந்தத்துடைய கிளை அமைப்பு மாதிரி செயல்படக்கூடியவங்க. அவங்க வந்து சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கப்ப விஜய் அவர்கள் இல்லை, தமிழ்நாட்டில் எக்காரணத்து கொண்டும் இந்த மும்மொழி கல்விக் கொள்கைன்ற ஒரு கழிவை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு வாயை திறந்து சொல்ல முடியலை. இதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தொடர்ந்து அவர் காத்த அமைதின்றதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் திமுக அரசுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இதே முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் 2000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் இந்த பிஎம்ஸ்டி ஸ்கீமை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நிலைப்பாடு எடுத்தார். 2500 கோடி அன்னைக்கு தொடர்ந்து அவர்களுக்கான நிதி மறுக்கப்பட்டுச்சு. இந்த நிதின்றது யாருக்கும் ஆனது நிதி இல்லை, மாணவர்களுக்கு, அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, ஏழை அந்த மக்களுக்காக போக வேண்டிய அந்த நிதியை ஒன்றிய அரசு நிப்பாட்டி வச்சிருந்துச்சு. அதுக்காக தொடர்ந்து சட்ட ரீதியாக போராடணும், தொடர்ந்து அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்துமே தவிர ஒருபோதும் ஒன்றிய அரசிடமிருந்து நாங்கள் வந்து இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறோம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த அரசு, திமுக அரசு தன்னுடைய கொள்கையை அடகு வைக்கல. ஆனால் விஜய் அவர்களுடைய அமைதின்றது மக்கள் மனதில் மிகப்பெரிய போராட்டத்தை எழுப்பிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு முதலமைச்சருடைய நிலைப்பாடு பொறுத்து தானே அந்த மாநிலத்துடைய நிலைப்பாடுன்றது மாறும். இப்போ முதலமைச்சரே இவ்வளோ அமைதி காக்கும் போது மாநிலம், அந்த மாநிலத்துடைய மக்கள் அவங்களுடைய நிலைப்பாட்டை போராட்டத்தின் மூலமாக காட்ட வேண்டிய நிலைமை கண்டிப்பாக வரும். விஜய் அவர்கள் தன்னுடைய மௌனத்தை கொஞ்சம் சீக்கிரமாக கலைச்சிட்டு தன்னுடைய அந்த அந்த பொறுமையெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் மக்களுக்காக துரிதமாக அவர்களுக்கான திட்டங்களை நீங்கள் சொல்லியே ஆகணும், பேசியே ஆகணும். மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நிலைப்பாடு எடுத்தே ஆக வேண்டியன்ற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கீங்க. தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தப்போ மேடை ஏறி வீராவேசம் பேசின விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா எதுக்காக வாயை திறக்க மாட்டாரு அப்படிங்கறதா மக்களுடைய பிரதானமான கேள்வியா இருக்கு. அதே போல இந்த விவகாரங்கள்ல வந்து தாவேக அரசோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமாவே இருக்கு. இதே போல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.